இன்றைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்று வருகின்ற நிலையில் வடக்கின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் ஆர்வத்துடன் தமது வாக்கினை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் அமைதியான முறையில் மக்கள் ஆர்வத்துடனும் வாக்களித்து வருகின்றனர். இம்முறை தமிழ் கட்சிகளா அல்லது தேசிய மக்கள் சக்தி வடக்கில் ஆட்சியை கைப்பற்றப் போகும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. இரண்டு தரப்பினருக்கும் இடையில் பலத்த மோதல் காணப்படுகின்ற நிலையில் யார் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றப் போகிறார்கள் என்பது தொடர்பாக இன்னும் சில மனத்தியாளங்களில் முடிவுகள் வரப்போகின்ற நிலையில் தற்போது மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றமையை காணக்கூடியதாக உள்ளது. வணக்கம். இன்றைய தினம் ஆனப்பந்தியில் அமைந்துள்ள அமெரிக்கன் மிஷன் மெதரிஸ்த பாடசாலையிலே எங்களுடைய வாக்கை நாங்கள் செலுத்தி இருக்கின்றோம். நினைக்கிறேன் வாக்கெடுப்பானது மிக அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாட்டிலே நல்ல ஒரு சுயீட்சமும் ஐக்கியமும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் நாடு ரீதியாக அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த தேர்தலானது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லுகின்ற தேர்தல் அமையும். இந்த எங்களுடைய அரசினூடாக நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் விரும்புகின்ற ஒரு மாற்றம் நிகழ்வதற்காக நாங்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த அரசியலானது வெற்றி பெற வேண்டும், இந்த நாடு வெற்றி பெற வேண்டும், அனைத்து மக்களும் அமைதியாக வாழ வேண்டும், ஏனைய நாடுகளுக்கு இணையாக எங்கள் நாடும் வளர வேண்டும் என்பதற்காக இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். நன்றி. தேர்தல் நீதியாக நடக்க வேண்டும். இதுவரை நீதியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தல் அணுகுமுறை சம்பந்தமாக, வேட்பாளர்கள் நியமனங்கள் சம்பந்தமாக நிரம்ப முறைப்பாடுகள், முறைகேடுகள் எல்லாம் நடந்ததாக சொல்லப்படுது. அப்படியால் தேர்தல் முடிந்த பிறகுதான் நீதிமன்றங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது. மற்றபடி வேறு ஏதாவது நீங்கள் கேட்க இருந்தால் அது மக்களால் தீர்மானிக்க வேணும். யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு இந்த சபைகளில் கூட ஆதரவு நான் அப்படி சொல்ல மாட்டேன். தேர்தல் முடிஞ்ச பிறகுதான். தேர்தல் நினச்சேன் எனக்கு வாக்களிக்க வந்திருக்க முடியாது என்ற பிரச்சாரங்கள் எல்லாம் பார்த்தால் கைது செய்யப்பட போதுன்றெல்லாம் யோசிச்சேன். பொய்யான இது பிரச்சனை இல்லை. சரி. இன்று உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் அனைவரும் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். முக்கியமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் விட்ட தவறுகளை தவிர்த்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ் மக்களது நீண்டகால போராட்டமானது அவர்களது உரிமைகளுக்கான போராட்டம் என்பதை உணர்ந்து தமிழ் மக்களது உரிமைகளை எந்த ஒரு கொழும்பில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் கொடுக்க மாட்டாது என்பதை உணர்ந்து தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை புரிந்திருப்பார்கள். தமிழ் மக்கள் மத்தியில் மூன்று முக்கியமான தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் இருக்கின்றன. 5 கட்சிகளைச் சேர்ந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கின்றது. சங்க சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இதேபோல் ஏனையோரும் போட்டியிடுகிறார்கள். ஆகவே மக்கள் இவற்றையெல்லாம் உணர்ந்து சரியான சின்னத்தை தேர்ந்தெடுத்து வாக்களிக்க வேண்டும். இது உங்களது ஜனநாயக கடமை. வடக்கு கிழக்கு என்பது தமிழ் மக்களுடைய பூர்வீக பிரதேசம்.
அதை உங்களது ஆளுமைக்குள்ளும் உங்களது கட்டுப்பாட்டுக்குள்ளும் வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஓகே. இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். நாட்டில் வடக்கு கிழக்கில் வெப்பநிலை கூடுதலாக இருக்கலாம். நம் மக்கள் இது எல்லாத்தையும் கருத்தில் எடுத்து மிக விரைவாக சென்று தங்களது வாக்குகளை அளிக்க வேண்டும். 4 மணியுடன் வாக்களிப்புகள் முடிந்துவிடும். அதற்கு பின்பு வாக்களிக்க முடியாது. அது மக்கள் காலதாமதம் செய்யாமல் மிக விரைவாக தங்களது வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிப்பதனூடாகத்தான் தமிழ் மக்களது உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளும் முறையில் உங்களது வாக்களிப்புகள் நடக்க முடியும். அவ்வாறு வாக்களிக்க தவறுகிற பட்சத்தில் நிச்சயமாக எங்களது வாக்குகளை வேறு யாரும் சூறையாடி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஓரணையில் நின்று நீங்கள் தமிழ் மக்களுக்கு விழாகாலம் நடந்த போராட்டத்தினுடைய விளைவுகளை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக அதற்காக நீங்கள் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். அதேபோல் தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான சுமந்திரனும் வடமராட்சி கிழக்கு குடத்தினை அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். அனைவருக்கும் வணக்கம். இன்று உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல் காலையிலே 7 மணிக்கு குடத்தினையிலே என்னுடைய வீட்டில் இருந்து நடந்து சென்று நான் வாக்களித்திருக்கிறேன். அனைவரும் தங்களுடைய வாக்குரிமையை உபயோகிக்கிறார்கள் என்று நம்புகிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவருடைய இடமான மாயவனூர் பகுதியில் தனது வாக்கினை செலுத்தினார். 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் எனது கிராமமான வட்டக்கட்சி மாயவனூரில் உள்ள எனது வாக்களிப்பு நிலையத்தில் நான் எனது ஜனநாயக உரிமையான வாக்குச்சீட்டை இன்று எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்திற்கு வாக்களித்து எனது மக்களுடைய முயற்சிக்காகவும் எங்களுடைய பிரதேசங்களின் தூய நகரங்கள் தூய அரசியல் தூரநோக்கு பார்வையோடு இணைந்த மக்களுடைய ஆணையை பெறுவதற்காகவும் இந்த நன்னாளில் என்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறேன். நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே கரச்சி, பூநகரி, பச்சிலைப்பள்ளி என்கிற 3 பிரதேச சபைகளிலும் 40 வட்டாரங்களையும் வென்று எங்களுடைய மக்களுக்கான ஆணையோடு, கிளிநொச்சி மாவட்ட மக்கள் எங்களுக்கு தருகின்ற ஆணையோடு நாங்கள் இந்த மாவட்டத்திலே ஒரு நேர்மையான கண்ணியம் மிக்க அறத்தோடு சேர்ந்த அரசியலையும் அபிவிருத்தி பணிகளையும் மிகவும் நேர்மைத்தன்மையோடு ஆற்றுவோம் என்ற அந்த எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் மன்னார் மாவட்டத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை முதல் அமைதியான முறையில் இடம்பெறுகிறது. மன்னார் மாவட்டத்தின் 5 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்குப்பதிவு இவ்வாறு இடம்பெற்று வருகின்ற நிலையில் மன்னார் நகரசபை, மன்னார் பிரதேச சபை, நானாட்டான் பிரதேச சபை, முசலி பிரதேச சபை, மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய 5 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான தேர்தல் வாக்குப்பதிவுகள் இடம்பெறுகிறது. மன்னார் மாவட்டத்தில் 91,373 வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 5 உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்து 88 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். மன்னார் நகர சபையில் 18 உறுப்பினர்களும், மன்னார் பிரதேச சபையில் 23 உறுப்பினர்களும், நானாட்டான் பிரதேச சபையில் 19 உறுப்பினர்களும், முசலி பிரதேச சபையில் 19 உறுப்பினர்களும், மாந்தை மேற்கு பிரதேச சபையில் 24 உறுப்பினர்களும் உள்ளடங்கலாக கட்சி மற்றும் சுயேட்சை குழு சார்பாக 103 உறுப்பினர்கள் போட்டியிடுகின்றனர்.
வவுனியாவில் அமைதியான முறையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் காலை 10:30 மணி வரை 37% வாக்குப்பதிவு இடம்பெற்றதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி PA சரத்சந்திர தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், உள்ளூர் அதிகார சபைகளுக்கான வாக்கெடுப்பு வவுனியா மாவட்டத்தில் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகின. வவுனியா மாவட்டத்தில் ஒரு மாநகர சபை மற்றும் 4 பிரதேச சபைகளுக்காக இம்முறை தேர்தல் 86 வட்டாரங்களுக்கு 103 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. 184 வாக்களிப்பு நிலையங்களில் தற்போது வாக்கெடுப்பு சுகமாக இடம்பெறுகிறது. வவுனியா மாவட்டத்தில் 6231 வேட்பாளர்கள் போட்டு இருக்கிறார்கள். 1,28,293 பேர் வாக்களிப்பு தகுதி பெற்றுள்ளனர். வாக்களிப்பு பிரதேசத்தில் சுமூகமான நிலைமை காணப்படுகிறது. வாக்களிப்பு உடன் தொடர்பாக முறைப்பாடுகளோ அசம்பாவிதங்களோ அறிக்கை இடப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு வாக்கெடுப்பு நிறைவு பெறுவதுடன் உரிய வட்டாரத்தில் வாக்கெண்ணல் நிலையத்தில் வாக்கெண்ணல் இடம்பெறும். மாவட்டத்தின் இறுதி முடிவுகள் மாவட்ட செயலகத்தில் வெளியிடப்படும். தற்போது 37% வாக்களிப்பு நடைபெற்றுள்ளது. வாக்களிப்பு மிகவும் சுகமாக இடம்பெறுகிறது.